என்னப்பா டயர் உருட்டிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வாங்க பார்க்கலாம். டிஸ்க்ன்றது நம்மளோட அவுட்டர் கவரிங்ல இருக்கிற டயர் மாதிரிங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சருங்க. அதுக்குள்ள இருக்கிற காத்து மாதிரி ரொம்ப சாஃப்டானது உள்ள இருக்கிற நியூக்ளியஸ் பல்போசிஸ்ன்றதுங்க. இந்த டிஸ்க் நம்ம முதுகு தண்டுவடத்துல இருக்கிற 31 எலும்புகளுக்கு இடையில வெயிட்டை தாங்கறதுக்கும் ஃபோர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் பயன்படுதுங்க. உலகமே முதுகு வலினாலையும் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னாலையும் ரேடியேட்டிங் பெயினாலையும் அவதிப்பட்டு இருந்த காலத்துல ஆபரேஷன் தான் ஒரே தீர்வுன்னு இருக்கிறப்போ மெக்கன்சி அப்ரோச் ஒண்ணுன்னு வந்ததுங்க. அதாவது ஒரு டிஸ்கை என்ரிச்சிட்டா ஹெல்த்தியா மாத்துறதுக்கு ரிப்பீட்டட் மூவ்மெண்ட்ன்ற கான்செப்டும் அதை திரும்ப அதே பொசிஷன்ல மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சஸ்டைன்டு பொசிஷனையும் உருவாக்குனாரு. அது என்னன்னா 99% டிஸ்கோட ப்ரொலாப்ஸ் பேக் சைட்ல இருக்குங்க. அதை ரிலாக்ஸ் பண்றதுக்கு நேரா நிமிந்து உட்காந்துட்டு நெக்ல இருந்ததுன்னா கழுத்தை மேல பார்க்கணும். எந்த இடத்துல வலி இல்லையோ அல்லது வலி உருவாகுதோ அந்த இடத்து வரைக்கும் 8 ரெப்படேஷன் ஹெட்டை மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பேரியர் ரிமூவ் ஆயிடும். மறுபடியும் பின்னாடி போயிட்டு இதே மாதிரி ரிப்பீட்டடா பண்ணணும். ஒரு 45 ரெப்படேஷன் எது உங்களோட மேக்ஸிமம் ரேஞ்சோ அது வரைக்கும் பண்ணணும். சஸ்டைன்டு பொசிஷன்னா பின்னாடி இருக்கிற டிஸ்க் ப்ரொலாப்ஸை ஒரு அழுத்தம் கொடுக்கறது மூலியமா நம்மளோட சிம்டம் ரேடியேட்டிங் பெயின் சொல்றது விரல் வரைக்கும் இருந்ததுன்னா அது அப்படியே ஸ்லோவா குறைஞ்சி கழுத்து வரைக்கும் போற மாதிரி இருக்கணுங்க. 12 வீக்ஸ் இந்த ப்ரோக்ராம் பண்றது மூலியமா டிஸ்கோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியும். டிஸ்க் திரும்ப அதே இடத்துக்கு கொண்டு போக முடியும். ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.